நண்பர்களுக்கு வணக்கம். நாளைக்கு பெட்ரோல் விலை ரூ. 100 ரூ. 150 போயிரும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கே நம்மள பல பேர் வந்து பெட்ரோல் பங்க் முன்னாடி நின்னு டேங்க் ஃபில் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இல்ல நம்ம கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கு பெட்ரோல் போட கிளம்பிடுவோம். ஏன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பெட்ரோல் அந்த அளவுக்கு முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி தான் எல்ஐசியில செப்டம்பர் 30க்கு மேல நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகரிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது ஒரு 10 லட்ச ரூபா சம்மசூடு உள்ள ஒரு பாலிசிக்கு இப்போ உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் பிரீமியம் இருக்கு அப்படின்னா செப்டம்பர் 30க்கு அப்புறம் 5000 ரூபாய் 6000 ரூபாய் அந்த பிரீமியம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இன்னும் 15 நாள் இருக்கு. செப்டம்பர் 30க்குள்ள பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாயை சேவ் பண்ணலாம். மாசத்துக்கு 1000 ரூபான்னு கணக்கு பண்ணா வருஷத்துக்கு 12,000 நீங்க சேவ் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்ஐசியில் 20 வருஷம் டைம் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது 20 வருஷம் நீங்க அதை கணக்கு பண்ணீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 12,000 20 வருஷம் நீங்க கட்டுற பிரீமியம்ல 2,40,000 உங்களுக்கு சேவிங் ஆகும். ஸோ நீங்க எல்ஐசி பாலிசி எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டு அதை எடுக்கிறதுக்கு சரியான நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் சரியான நேரம். செப்டம்பர் 30க்குள்ள பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1,40,000 சேவிங்ஸ் ஆகும். ஸோ அது மட்டும்தான் நடக்கும்னா கிடையாது. இப்போ இருக்கிற எல்ஐசியில் நிறைய நல்ல பிளான்கள்லாம் இருக்கு. அந்த பிளான்கள்லாம் மொத்தமா வித்ட்ராவல் பண்ணிட்டு புது பிளான்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ நல்ல பிளான் அப்படின்னு சொல்றது ஜீவன் உற்சவ் வந்து இப்போதான் வந்த பிளானு. ஸோ அது ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஸோ அந்த பிளானும் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஜீவன் லேப் இருக்கலாம். நீங்க கட்டுற அமௌண்ட்டை விட 3.5 மடங்கு அதிகமா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஜீவன் லக்ஷய் பிளானா இருக்கட்டும், டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு இணையான ஒரு கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பாலிசி வந்து ஜீவன் லக்ஷய் கம்மியான பிரீமியத்துல உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கக்கூடிய பிரீமியம். நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் நான் எதுக்கு எடுக்கணும், டேர்ம் இன்சூரன்ஸ்ல எனக்கு பணம் ரிட்டர்ன் வராது அப்படின்னு இப்போ நம்மள நிறைய பேர் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஜீவன் லக்ஷய் வந்து ஒரு நல்ல பிளானா இருக்கும். ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சம்பாதிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஜீவன் லக்ஷய் பிளான் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் யுவா டேர்ம்னு புது பிளான் வந்திருக்கு. அந்த பிளான் படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா கவரேஜ் கூட வருஷத்துக்கு 12,000 இருந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பிளான்கள் எல்ஐசியில சொல்லிட்டே போகலாம். எல்ஐசியில கேரண்டீட் பிளான்ஸ் நிறைய இருக்கு. செப்டம்பர் 30க்கு அப்புறம் கேரண்டீஸ் பிளான் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி பார்க்கும்போது அமிர்த்பால் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பிறந்த குழந்தைக்கு நீங்க ஒரு 5 லட்ச ரூபா சம்மசூடு ஒரு பாலிசி போட்டீங்கன்னா 7 வருஷம் பணம் கட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு குழந்தையோட 25வது வயசுல 15 லட்ச ரூபா கேரண்டியா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ இருக்க மார்க்கெட் படி ஷேர் மார்க்கெட் டவுனா இருக்கா எச்சா இருக்கா அப்படின்றதெல்லாம் கணக்கு பண்ண மாட்டாங்க. 5 லட்ச ரூபா சம்மசூடுக்கு 15 லட்ச ரூபா கேரண்டீடு ரிட்டர்ன் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு. ஸோ உங்களுடைய குழந்தையோட எதிர்காலத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த பிளான் வந்து ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும். ஜீவன் தருணா இருக்கட்டும், அதுவும் குழந்தைங்களுடைய பாலிசி தான். இப்போ நீங்க ஜீவன் உற்சவ் பாலிசி எடுத்தீங்கன்னா அதுவும் குழந்தைங்களுக்கு போடலாம். அந்த பாலிசி எடுத்துட்டு ஒரு விர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டி உங்களோட குழந்தைக்கு இப்பவே நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சொத்தை நீங்க கண்டுக்காம அப்படியே விட்டீங்கன்னா அது பாட்டு குரோ ஆகிட்டே இருக்கும். கேரண்டியா உங்களோட குழந்தையுடைய 80வது வயசு 90வது வயசுல அது 2 கோடியா மாறி இருக்கலாம், 3 கோடியா மாறி இருக்கலாம். அது என்ன வேல்யூ வருதோ அது கேரண்டீடு வேல்யூ. இப்ப இருக்க ரியல் எஸ்டேட்ல கூட அந்த அளவுக்கு கேரண்டியா இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின ஒரு சென்ட் வாங்கினேன், ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு போகும் அப்படின்றதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. ஆனா நீங்க உங்க குழந்தைக்கு ஒரு 10 லட்ச ரூபா சம்மசூடு ஒரு பாலிசி எடுத்துட்டீங்கன்னா அந்த எல்ஐசி பாலிசி ஒரு சொத்தா ஆக்ட் ஆகும். அந்த சொத்து உங்களுடைய குழந்தையோட 80 90வது வயசுல இருந்து சில கோடிகள் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். இது வந்து கேரண்டீடு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்கள் இருக்கு. செப்டம்பர் 30 இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ள தான் இருக்கும். அதுக்குள்ள நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா இதெல்லாம் அதிகமா வேணாம். அந்த 10 லட்ச ரூபா சம்மசூடு உள்ள ஒரு பாலிசிக்கு குறைஞ்சது 4000 5000 நீங்க பிரீமியம் கட்டினீங்கன்னா போதும். அந்த பாலிசி அந்த சொத்து உங்களுக்கானதா மாறிடும். அது அந்த பாலிசியுடைய அந்த சொத்துடைய பயன்கள் அடுத்த சில வருடங்கள்ல உங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸ் உங்களுடைய ஃபியூச்சர் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது கிடைக்கும். ஸோ மறுபடியும் சொல்றேன், செப்டம்பர் 30க்குள்ள பாலிசி எடுத்தீங்கன்னா 2,40,000 வரைக்கும் நீங்க சேவிங் பண்ணலாம்.
ஸோ செப்டம்பருக்கு அப்புறம் நீங்கள் பாலிசி எடுத்தீங்கன்னா புது பாலிசிகள் தான் வரப்போகுது. பழைய பாலிசிகள் என்னென்ன இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ மினிமம் சம் அஷ்யூர்ட் இருக்குன்னு தெரியாது. ஸோ உடனுக்குடன் நீங்கள் பாலிசி எடுக்கணும்னு யோசிச்சுட்டு அதை தள்ளி போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 15 நாளுக்குள்ள நீங்கள் அந்த பாலிசியை எடுத்துடணும். உங்களுக்கு எந்த பாலிசி கரெக்டாக இருக்கும், உங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸுக்கு எந்த பாலிசி நீங்கள் போடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எல்ஐசி ஏஜென்ட் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பாலிசி தேவையோ அந்த பாலிசி எடுக்கிறதுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன். பாலிசி எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே டைமும் ஆகாது. இன்னைக்கு சண்டே எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு தெரியும். ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மட்டும் வரும். அந்த ஓடிபி சொன்னீங்கன்னா ஆன்லைன்லேயே ப்ரொபோசல் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கே அந்த பாலிசியை உங்கள் பேரில் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.